போட்டோகிராஃபர்னா கொஞ்சம் சைட்ல போயிட்டா. தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடத்தில் பிரேமலதா அஞ்சலி செலுத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள் என்ன? சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தில் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். சற்று முன்னதாக கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிர்ப்புறத்தில் இருந்து அமைதி பேரணி என்பது நடைபெற்றிருந்தது. ஏராளமான பொதுமக்கள் மற்றும் தேமுதிகவினுடைய தொண்டர்கள் அங்கு வந்து அந்த பேரணியில் கலந்து கொண்டிருந்தார்கள். அமைதி பேரணி என்பது சற்று முன் நிறைவடைந்து தற்போது இந்த பேரணியில் வந்திருப்பவர்கள் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். தேமுதிகவினுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தற்பொழுது விஜயகாந்த் அவருடைய நினைவிடத்தில் அந்த மரியாதையை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து இருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் இன்று விஜயகாந்த் நினைவிடத்தில் அவருக்கான அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் என்பதும் தேமுதிக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கு வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். தற்போது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அங்கு அஞ்சலி செலுத்திற்காக வந்திருக்கிறார்கள். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக எந்த ஒரு பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் திமுக சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். இன்று காலையிலிருந்து பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள், மத்திய அமைச்சர் எல்முருகன், பாஜக மாநில தலைவர் உள்ளிட்டோர் எல்லாம் அஞ்சலி செலுத்தி சென்றிருந்தார்கள். தற்போது திமுகவினுடைய சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அமைச்சர்கள் வேலு மற்றும் மா சுப்பிரமணியன் ஆகியோர் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் வேலு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் விஜயகாந்த் நினைவிடத்தில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவருடைய அரசியல் கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டு அவருடைய அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் தற்போது வந்திருக்கிறார். அவர் அந்த அஞ்சலியை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்திருக்கிறோம். சற்று முன்பாக தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த பேரணி நிறைவு பெற்று விஜயகாந்த் நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார். விஜயகாந்த் அவர்களுக்கான மரியாதை செலுத்தியிருந்தார்.
விஜயகாந்த் அவர்களுடைய அந்த நினைவு நாளை பொறுத்த வரைக்கும் குரு பூஜையாக அனுசரிக்கப்படுகிறது. அதற்கான அனுமதி என்பது காவல்துறையிலும் வழங்கப்பட்டிருந்தது. தற்பொழுது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் ஏவவேலு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் வந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றனர். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மற்றும் அவருடைய மகன்கள் இருவருமே விஜயகாந்த் நினைவிடத்தில் வந்திருக்கிறார்கள். அந்த பேரணி என்பது சற்று முன் நிறைவேறக்கூடிய நிலையில் காலையில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் மற்றும் தேமுதிக தொண்டர்கள் தங்களுடைய முடியை காணிக்கையாக கொடுப்பது, இருமுடி கட்டிக்கொண்டு வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்துவது என பல்வேறு நிகழ்வுகளையும் நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தேமுதிக என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் அப்பாற்பட்டு வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை என்றாலும் பாஜக, அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களும் அந்த கட்சியின் சார்பாக வந்து அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். தற்போது திமுக மற்றும் கூட்டணி கட்சியில் இருப்பவர்களும் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் திமுக சார்பில் இருந்து மற்றும் தமிழக அரசு சார்பில் இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் ஏவவேலு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோரெல்லாம் இங்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். இதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் இங்கு வந்து அஞ்சலி செலுத்த இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று காலை 11 மணிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக வர உள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை 6 மணியில் இருந்து பல்வேறு பகுதியில் இருந்து வந்திருக்கக்கூடிய குடும்பமா வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் கையில் பூக்களுடனும் மாலைகளுடனும் வந்து கண்ணீர் மல்லிகை அஞ்சலி செலுத்தி செல்லக்கூடிய அந்த காட்சியில் நாம் பார்த்திருக்கிறோம். விஜயகாந்த் அவர்கள் மறைந்து 2 ஆண்டுகள் ஆன பிறகும் அவருடைய 2ஆம் ஆண்டு நினைவு தினம் குரு பூஜையாக கடைபிடிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பேரணி நடைபெற்றது, அமைதி பேரணி நடைபெற்றது. அதன் பிறகாக மக்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த வளாகத்தில் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த சிலைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்திருந்தோம். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் ஏவவேலு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் தற்போது அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பார்த்து புங்குருட்டு அவர்களை வரவேற்றார். அந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வு என்பது மரியாதை நிமித்தமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த காலத்தில் இருந்து பாஜகவுடைய தலைவர்கள் வந்து சென்றார்கள். அதன் பிறகாக திமுக சார்பில் துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். அதிமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வர உள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இங்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவருடைய சமூக வலைதள பக்கங்களிலும் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு தினத்தை ஒட்டி அவர்களுடைய மரியாதையையும் அஞ்சலியையும் செலுத்துவதாக சொல்லியிருக்கிறார்கள். அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக விஜயகாந்த் பார்க்கப்படுவதாக அனைத்து தலைவர்களுமே ஒருமித்த கருத்தோடு விஜயகாந்த் அவர்களுக்கான அந்த அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி விஜயகாந்த் நினைவிடத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் யுவராஜ், விவரங்கள் என்ன? வணக்கம். மறைந்த தேமுதிகவுடைய நிறுவனரும் தமிழ் சினிமாவின் புகழ்பெற்ற நடிகருமான விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஏராளமான கட்சியினுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் என பலரும் அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகின்றனர். இதன் பகுதியாக காலையிலிருந்தே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் மரியாதை செலுத்தி வந்தனர். தற்போது தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விஜயகாந்தினுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார். தேமுதிகவினுடைய துணை பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துடன் தற்பொழுது தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகின்றார். இதனையொட்டி அவருடைய நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அருகாமையில் இருக்கக்கூடிய தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களிடம் ஒரு சில நேரம் தன்னுடைய அந்த மரியாதையும் அதே போல புகழாரத்தையும் தெரிவித்திருக்கின்றார். இதனையொட்டி தற்பொழுது விஜயகாந்தினுடைய நினைவிடத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய உருவ சிலைக்கு பிரேமலதா விஜயகாந்த் தற்பொழுது மாலை அணிவித்தும் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கின்றார். காலை முதலாகவே பாஜக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் அந்த மரியாதை செலுத்தியிருந்தனர். தற்பொழுது தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் அதே போன்று திமுகவினுடைய சார்பாகவும் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது மரியாதை செலுத்துவதற்காக தேமுதிகவினுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் நினைவிடத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். அவருடைய நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியும் அவருடைய புகழாரத்தையும்
அவருடைய மரியாதையின் இறுதி மரியாதையும் செலுத்தியிருக்கின்றார். கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆகிறது அவர் இந்த உலகை விட்டு மறைந்து. கிட்டத்தட்ட 2 வருடங்கள் கழித்தும் ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் என ஒவ்வொருவரும் தங்களுடைய அந்த மரியாதையை செலுத்தும் வண்ணமாக தினமும் இந்த விஜயகாந்தினுடைய நினைவிடத்திற்கு வருகை தந்து அவர்களுடைய இந்த மரியாதையை செலுத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.